வெல்கம் டு கிசாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு குயிக் ஸ்நாக்ஸ் இல்லை குயிக் பிரேக்ஃபாஸ்ட், இப்படி நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க. ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மார்னிங் டைமில் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. வாங்க எப்படி பண்ணலான்றதை குயிக்காக பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு ரவை நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு அளவுக்கு கட்டி தயிர் ஊற்றிக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தயிர் அளந்தோம் இல்லையா, 1/2 கப்பு, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த ஊறுற கேப்பில் நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 3 பச்சை மிளகாவை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. கலர் நல்லா மாறணும். ப்ரௌன் கலராக ஆக வேணாம், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாடை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கிற கேப்லேயே ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச ரவையை பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகிடுச்சு ரவை. இப்போ இந்த ரவையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி அளவு ரொம்பவே முக்கியங்க. நான் ரவையை ஊற வைக்கும் போது 1/2 கப்பு தண்ணி ஊற்றினேன். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது 1/2 கப்பு ஊற்றுறேன். மொத்தம் 1 கப்பு. 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு தண்ணி, இதான் அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவோட பக்குவம். இப்போ இந்த மாவை தோசை மாதிரி சுட்டு எடுத்துடலாங்க. இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. அதே மாதிரி கனமாகவும் ஊற்ற வேணாம். ஒரே ஒரு கரண்டி மாவை எடுத்துட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் எந்த அளவுக்கு தின்னா நீங்கள் தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தின்னா கிடச்சிடும். இது ஒரு 2 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் உடனே திருப்பி போட்டுக்கோங்க. கலர் மாற வேணாம், வெள்ளையாக தான் இருக்கும். அப்படியே நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இதில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு இப்போ இதை நம்ம செஞ்சு வச்ச பேஸில் வச்சுட்டு 2 பக்கம் நல்லா மடித்து விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரோல் கிடச்சிரும். ரொம்ப யூனிக்காக இருக்கும். அந்த வெளியே இருக்கிற அந்த ரவை நம்ம தயிரில் ஊற வச்சுக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அதோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை சேர்த்து கடிச்சு சாப்பிடும் போது
கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.